என்ன லேக்கா வெளியாள் பாக்குறியா இல்ல நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்க மாப்பிள பாக்குறியா? ஆக்சுவலா மார்க் என்ன நம்ம ரெண்டு ஒண்ணா இருக்கணும் வேணாமா லேக்கா? நீங்க எப்படி இருந்தாலும் வேற ஒருத்தவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. இப்ப ஏன் அவ அஸ்வின கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? லேக்கா உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே, லேக்கா ஓகே, அவ்வளவுதான். நீங்க ராம்போ, அவ கண்மணி, நான் கத்தீஜா, முடிஞ்சு மாமா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிராங்க் வீடியோ தான். அஸ்வினை பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க் அப்படிங்கறத நாங்கள் வீடியோவில் சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பிராங்க்னு பாத்தீங்கன்னா, லேக்காவோட மார்க் கேட்டு நிறைய பேர் அவளை திட்டிருந்தீங்க. முதல்ல 12th ரிசல்ட் போடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டிருந்தீங்க. ஸோ அந்த மார்க்கை தான் நம்ம ரிவீல் பண்ண போறோம். ரிவீல் பண்றது வீடியோ இல்ல, அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். லேக்கா அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். லேக்காவும் ஆமாம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி லேக்காவும் சொல்ல போறா. அஸ்வினோட ரியாக்ஷன் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா அஸ்வின் லேக்கா ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவனோட குழந்தை அப்படின்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த வார்த்தை அவங்ககிட்ட நாங்கள் சொன்னதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேச போறோம். என்ன ரியாக்ஷன் பார்ப்போம் வாங்க. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லேக்காவோட 12th மார்க் எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க. நாங்களும் அதை போடணும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அவ காலேஜே போய் ஜாயின் பண்ணிடுவா போல, அது வரைக்கும் போடாம இருக்கும். சோ இந்த மார்க் என்னங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன ஸ்டார்ட் பண்றது? லேக்கா நீ சொல்லிக்கிற அளவுக்குலாம் மார்க் எடுக்கல, எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியா தான் இருக்குக்கா. அப்படிலாம் இல்ல, எது கம்மி எல்லாம் இல்ல, எல்லாம் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கா. ஆமா ஆமா, ஒரு பாஸ் subject ஆயிட்டாளா? மட்டும் அது fail ஆயிட்டா. ஆமா, உனக்கு தெரியாதா? ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் போயிடுச்சு. அது இல்ல பாத்துக்கலாம். அட்டெம்ப்ட் வாட் நான் இன்னும் மார்க் மார்க் காட்டு. அவன் பாஸ் எல்லாத்தையும் சொல்றா. ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல போயிடுச்சு. அதெல்லாம் என்ன? உண்மையிலேயே வாயில? ஆமா, ஒரு சப்ஜெக்ட்ல பேருக்கு பாரு. அதனால என்ன? படிச்ச மட்டும் என்ன பண்ண போற? இது சும்மா இரு. இல்ல, நல்ல மார்க் தான் எடுத்தேன். என்னென்ன மார்க்குங்கிறத நான் ஒன்லைனா சொல்லுமா? ஆக்சுவலா இந்த மார்க் எல்லாம் பத்தாது. இல்ல ஆக்சுவலா இந்த மார்க் எல்லாம் பத்தாது. என்னன்னா, வீடியோவும் பண்ணிட்டு ஒரு பொண்ணு படிக்கவும் செஞ்சு பாஸ் ஆகுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இவ ஃபெயில் ஆயிருந்தா கண்டிப்பா கழுவி ஊத்திருப்பீங்க. இவ நிறைய மார்க் எடுத்திருந்தாலும் கழுவி தான் ஊத்திருப்பீங்க. அதான் நல்லா படிக்கிறியா, அப்புறம் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க, கழுவி ஊத்திருப்பீங்க. ஃபெயில் ஆயிருந்தா இப்படியே வீடியோ பண்ணிட்டு இருந்தா ஃபெயில் தான் ஆவ அப்படின்னு கழுவி ஊத்திருப்பீங்க. கம்மியான மார்க் எடுத்தாலும் பாஸ் ஆனா என்ன? இப்ப எப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற இதுல தான் இருக்கான். வீட்லயும் கல்யாணம் பண்ணி வைக்கிற இதுலதான் இருக்காங்க. சீரியஸா அதான் உண்மை. என்ன லேக்கா வெளியாள் பாக்குறியா இல்ல நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்க மாப்பிள பாக்குறியா? என்னது கல்யாண வரங்கள் வாங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்? மூக்குல முந்திரி தாச்சு ஊத்தி அஸ்வினே கல்யாணம் பண்ணிக்கோடி. ஏய், சீரியஸா சொல்றேன். அஸ்வினே கல்யாணம் பண்ணிட்டு நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். அது கொஞ்சம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. ஓகே, வாங்க வீடியோ போலாம். வீடியோக்குள்ள தான் இருக்கும். ஆக்சுவலா மார்க் என்னன்னு நம்ம ரெண்டு பாத்தீங்கன்னா, ஒண்ணா இருக்கணும் வேணாமா லேக்கா? இந்த கோவப்பட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கோங்க. ஆமா, இப்ப என்னன்னா, இப்ப லேக்காவோட தமிழ் மார்க் பார்க்க போறோம். ஏய் லேக்கா சொல்லு, ஓகே தானே உனக்கு? சொல்லு, ஓகே தானே? ஏய், சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு. கல்யாணம் உனக்கு பிரச்சனை, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆமாங்க, அவங்க இப்பதான் வருவோம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? கட் பண்ணி மறுபடியும் ஸ்டார்டிங். சாரு மார்க் சொல்றேன், பேசி கேவலமா கொண்டு போயிட்டு இருக்கேன்.
ஆல்ரெடி அசிங்கமா பேசுவாங்க, பேசாம இரு. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். வேண்டாம், Personal வேண்டாம், 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 personal லேக்கா போய்க்கலாம். கல்யாணம் பண்ணிக்கோ அவ்வளவுதான். மூசாலாம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கோ. யாரு? சரி ஒரு நிமிஷம், நான் லேக்கா கேக்குறேன். உன்கிட்ட என்ன பேச சொல்றேன். என்ன சொல்லு. ஓகே தானே? ஒரே வீட்டுல இருக்கலாம்டி. நான் தனியா வீடு எடுத்து தரேன், இப்ப இருங்கடி. நீ வெளியே மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு ஒன்னா நீ பேர் இருக்கலாம். ஓகே தானே? யோசி சொல்லு. இதுல என்னடி யோசிக்கிறதுக்கு இருக்கு? எல்லாம் இருக்காங்க. வெறுத்துருவேன், வெறுத்துருவேன், பேசாம இரு. மார்க் சொல்லலாம். Bro, actually ஸ்டார்டிங்ல இருந்து போவோம். ஸ்டார்டிங்ல இருந்து என்ட்ரோ போடுங்க. இல்லடா, உனக்கு ஓகே தானே லேக்கா? அவளுக்கு ஓகே தானா? என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா நீ? சார், எனக்கு தெரிஞ்சு சீரியஸ் தான் பேசுறேன். இது ஒரு விஷயம் தெரியல. எனக்கு திருப்பி சீரியஸா பேசுறேன். போலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே தான் லேக்கா? கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு? உனக்கு ஓகே தானே? நீ லூஸ் மாதிரி பேசுறியா இல்ல நிஜமாவே பேசுறியா? சீரியஸா தான் பேசுறேன். உனக்கு ஓகே தானே? அவளுக்கு ஓகே தானடா. அவளுக்கே ஓகேன்றப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? என்ன வாங்கிறோம் உன்ன? அதாவது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணலாம். பண்ணலாம். என்ன மாதிரி ஓகே கேக்குற? இல்ல மாமா, நான் சொல்லல. உனக்கு ஓகே தானடி? நான் நீ கேட்டேன்னு விளையாட்டுக்கு சொன்னேன். ஓகே. அவன் யாரு? அப்புறம் பண்றேன். அவன் ஓகே சொல்லிட்டாலடா, கல்யாணம் பண்ணிக்கோ. முடிஞ்சுச்சு கல்யாணம் வயசுக்கு. அப்பாட்ட கூப்பிட்டு பேசலாம். அப்பாட்ட கூப்பிட்டு கேட்போம். இரு, இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா சப்பனி இருக்கீவன் இருக்கு. மார்க் எடுமா, மார்க். சரி, அப்புறம் ஏன் நீ அவளை பார்த்து அந்த கண்ணடிக்கிறது சிரிக்கிறது எதுக்கு பண்ற? நான் அதான் விளையாட்டுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டுக்கு பண்றதுல நீ பேச லூஸ் தரமா பேசிக்கிட்டு இருக்கியா? சரி, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஓடி இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகே தானே? கேட்டுட்டு இருக்கேன். அவ வெளியே போய் யார் மாதிரி கஷ்டப்பட வேணாம். நான் சொல்றது கொஞ்சமா காதுல வாங்கிக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எங்க அப்பா பேசுறேன். லேக்கா ஓகேடி. சரி மாமா, நானும் உங்க கூட இருந்துக்கிறேன். கூட இருக்கல, கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பாட்ட கூப்பிட்டு போயிருக்கேன். சம்மதம் உண்மையா கழுத்து பண்ண என்ன? எங்க அப்பா. ஹலோ அப்பா. அப்பா, லேக்கா வந்து அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு ஓகே தானப்பா? இல்ல சொல்லு சொல்லு சொல்லு. லேக்காக்கு ஓகேவாமா? ஹலோ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா, நானும் சாரு கூட இருக்கலாம்ல? சாருவே பண்ணிக்க சொல்றான். உனக்கு என்னப்பா? சாருதான். உனக்கு என்னப்பா? அவளுக்கே ஓகே, உனக்கு என்ன வந்துச்சு? நீங்க எப்படி இருந்தாலும் வேற ஒருத்தவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. இப்ப ஏன் அவ அஸ்வினை கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? ஹலோ ஏன் உன்கிட்ட இது பேச என்ன? அவளுக்கும் அவளும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. சரி, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். சரி, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். அம்மாட்ட கேட்டுக்கிறேன் விடு. நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் விடு. என்ன சீரியஸா தான் பேசுறேன்.
அவதான் அதனால நான் சொன்னேன். இனி அம்மா கூப்பிட்டு கேப்ப அம்மா கூப்பிட்டு கேப்பா அம்மா ஓகே அம்மா எங்கம்மா இருக்க? ஒரு முக்கியமான விஷயம். இல்ல லேக்கா அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிறாராமா. ஆ? ஓகே தானம்மா உனக்கு? சீரியஸா கேக்குறேன், ஓகே தானே? அம்மா, அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். பைத்தியம். நான் சொல்லுமா இந்த லேக்காட்டே அவளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு. ஹலோ மா, அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா சரி பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இல்லைன்னா தப்பு. அப்பா ஓவரா பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணட்டுமா? சாரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டா. அதெல்லாம் ஏமா நான் கல்யாணம் பண்றப்ப நீங்க இப்படிதான் கோவப்பட்டீங்க, அதே மாதிரி அவ கல்யாணம் பண்ணதுக்கு கொஞ்சம் கோவத்துல இருப்பீங்க, அப்புறம் சேர்ந்துருவீங்க, அவ்வளவுதான். மனசுக்கு கத்திச்சா கண்மணி நினைப்பு. ஆன்டி உங்க மனசுல 2 பேரும் கத்திச்சா கண்மணி நினைப்பு, வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க என்ன தப்பு? பாருங்க, நான் எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க கேட்டா கூட ஏதாவது சொல்லிருப்பேன். தங்கச்சிய கேட்டேன். ஏய் சும்மா ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கேன் ஆன்டி, வைங்க ஆன்டி. சரிங்க ஆன்டி. அவருக்கும் போன் பண்ணி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கேட்டாங்க, 2 பேரும் பண்ணிக்கங்கிறாங்க. அவர் கத்துறாரு கொடுத்து. இன்னும் சும்மா கொண்டு கலாச்சாரம் சொல்லு. சரிம்மா வீட்டுக்கு பேசிக்கலாம். எங்க அம்மா பாட்டுலாம் ஓகேதான். என்ன கேட்டியா? லேக்கா உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே, லேக்கா ஓகே, அவ்வளவுதான். நீங்க ராம்போ, அவ கண்மணி, நான் கட்டிட்டா, முடிஞ்சு மாமா. அவளை கல்யாணம் ஏன் அவ என்ன ஊனமா இருக்காளா, என்ன இருக்கா? மூளை வளர்ச்சி இல்லாதவதான். நல்லாதானே இருக்கா அவ? வேற ஒரு தடவை நம்ம என்ன பண்றது, அவ மேல அவ கொஞ்சம் கூட லவ் இல்லையா? இல்லடி. அவ மேல கொஞ்சம் கூட உனக்கு லவ் இல்லையா? இல்லடி. சரி, வீடியோ போலாம், நான் டென்ஷன் ஆகி கிளம்பிடுவேன். சரி, மார்க் முடிச்சுட்டு இது வந்து பேசிக்கலாம். மார்க் முடிச்சுட்டு பேசிக்கலாம். இது எனக்கு ஒரு முடிவு மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். சரு, நம்ம இருக்க வந்தது வீடியோ தான். இதுக்கப்புறம் உங்க வீட்டை கூட நீ பார்க்க முடியாது. அப்புறம் சொல்லு. சத்தியமா உங்க வீட்டை பார்க்கவே முடியாது. அப்புறம் பரவாயில்ல, பாக்கல, அவதான் வர போறாள். ஓகே தானே? லவ் யூ சொல்றீங்க. சரி, உங்க அம்மாவும் சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஏன் எல்லாம் ஒன்னா இருக்கலாம். எங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஓகேவா? உங்க அம்மா ஓகேவா? எனக்கு உங்க அம்மா ஏன் அதுக்கு மட்டும் எரியுதா உனக்கு? லேக்கா ஐ லவ் யூ சொல்லு. லவ் யூ மாமா. ஓகே, கல்யாணம் கன்ஃபார்ம். ஓகே தானே? சீரியஸா பேசுனா சீரியஸா இது பண்ணு. சீரியஸா தான் இருக்கேன் நான். ஓகே, கை கொடுங்க 2 பேரும். கை கொடு லேக்கா, கை கொடு, கை கொடு. சரி, ஓகே, விளையாட்டு வாங்க. சீரியஸா சொல்றேன். டைம் இல்ல, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். டைம் இல்லவா? விளையாட்டு இல்லடா, நெச்சமா பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மா பக்கத்துல கூப்பிடுறது விளையாட்டா நானு? இது உண்மைதான் நீ சொன்னது. உண்மைதான். சரி, மார்க் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீடியோல வா. வீடியோ ஓகே சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே சொல்ல அவளும் அவளுக்கு ஓகே மட்டும். வீடியோ அப்படியே இதை வந்து நான் யூடியூப்ல போட போறேன். எனக்கு ஒரு தம்பி வந்து அவனுக்கு சத்தம் அவனுக்கு கல்யாணம். தங்கச்சி கல்யாணம் நான் என்ன கேட்கறேன், எனக்கு ஒரு தம்பி இருந்து அவனை கல்யாணம் என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க? அப்புறம் உனக்கு மட்டும் எனக்கு அவ்வளவுதான். லேக்கா ஓகே முடிஞ்சு. என்னது? ஓகே மாமா, எனக்கு ஓகே. கல்யாணம் பிக்ஸ்டு. கல்யாணம் பிக்ஸ். நம்ம கல்யாணம் தான் ஏதோ ஒரு கோவில்ல வச்சு நடந்துச்சு. உங்க கல்யாணம் ஒரு மண்டபத்திலே வச்சு நடந்துச்சு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஏதோ இந்த பழைய படம் ஊர்வசி, இந்த படம் எல்லாம் இருக்குல்ல ப்ரோ, இந்த பழைய படம் எல்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அதை பண்றா போல. சீரியஸா சொல்றேன். ராமிசாவா? உனக்கு ஓகே தானே? ப்ராமிஸ் பண்ணு. நம்ம செய்யற தப்பக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்க போறோம், அவ்வளவுதான்.
செருப்பு இருக்குல்ல தத்து எடுத்துக்கிறோம் நம்ம ஒன்னா இருக்கலாம் தத்து கல்யாணம் எடுத்தாலும் ஒண்ணா பண்ணா- தத்து எடுத்தாலும் ஒன்னா இருக்கலாம் தத்து எடுத்தாலும் ஒன்னா இருக்கலாம் கல்யாணம் ஓகே தான் லேக்கா உனக்கு கல்யாணம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா எனக்கு இருக்கு மாமா பொண்ணு அதான் நீங்க பொண்ணு இருக்கீங்கல்ல பொண்ணு தான்டா வேணும் அவன் சீரியஸா சொல்றேன் என்னங்கன்னு கூப்பிடுறீ கொண்டாட்டி என்னங்கன்னு கூப்பிட்டா என்ன தப்பு? வாங்கிருவேன் ப்ரோ கேமரா ஆஃப்ல தானே இருக்கு இங்க போலாமா சரி, இதுக்கு ஒரு முடிவு முடிச்சிடலாம் மாமா. அவ்வளவுதான் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் நம்ம ஆச்சா கல்யாணம் ஆச்சா கல்யாணம் முடிவாயிடுச்சு வீட்டுக்கு எம்எல் போடு, சத்தியம் போடு. பண்ணு சத்தியம் பண்ணு லேக்கா சத்தியம் கல்யாணம் பண்ணிப்பீல பண்ணு. சத்தியமா உங்க சத்தியமா அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க முடிஞ்சு நான் விளையாட்டுக்கு பேசுறோம்னு நினைக்கிறேன் சீரியஸா சொல்றேன் கிளம்பலாம். ஏய், நான் கல்யாணம் பண்ணி நல்லா தானே இருக்கேன் கிளம்பலாம். நான் கல்யாணம் போதும் பண்ணி நல்லா தானே கிளம்பலாம் இருக்கேன் கிளம்பலாம் ஏய், இப்ப நான் கல்யாணம் பண்ணி நல்லா தான்டா இருக்கேன் கிளம்பலாம் அவ்வளவு வீட்டுக்கு போலாம். போலாமா வீடியோ வேணாம் குழந்தைய வீடியோ வேணா போலாம் வீடியோ வேணா போலாம் Go. இரு யாரு ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு எடுத்தோம் ரெண்டு பேரும் நீ பேச என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு என்ன ஏய் முடியாது என்ன ஏன் அவளை கூட நல்ல பொண்ணா வேற வேணுமா நீ போமா பேசு நீ சீரியஸா பேசிட்டு இருக்கோம் ஷென் இதுக்கு மேல அவ எப்படி கல்யாணம் பண்ணா அந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியாது அது நாங்க வந்து ஒன்னே கல்யாணம் பண்ணிட்டு பேசலாம்ல நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அவளை மட்டும் போமா எனக்கு ஒரு தடவை 10 பேர் போதும் போமா என்னடா பட்ட ஒரு தடவை பட்டா ஒரு தடவை நான் சொல்றேன் இப்ப போன போட்டோ அடி. வேணாம் இரு வீட்டுக்கு பண்றாரு சென்டர் இருக்கிறாங்க என்ன எதுக்கு இவ்வளவு கோவப்படுற ஒண்ணு வேணாம் இல்லன்னா நீ எங்க ரெண்டு பேத்துக்குமே சம்மதம் ஒண்ணு மட்டும் ஓகேன்னு மட்டும் சொன்னா போயிடும் ஆமா ஓகே யாருக்கு பயப்படுறேன் யாருக்கு பயப்படுறேன் சம்மதம் வந்து தெரியுது சம்மதம் எது தெரியுது ரெக்கார்டு இல்ல தானே இதெல்லாம் கிளம்பா எதுக்கு இவ்வளவு கோவப்படுற எதுக்கு இவ்வளவு கோவப்படுற லேக்கா ஓகே தானே உனக்கு ஓகே எனக்கு பண்ணுங்க 2 பேரும் நல்லா பண்ணுங்க அவன் சம்மதம் தாண்டி சீன் போடலாம் இப்ப இங்க உன்னை வந்து வேணான்னு சீன் போட்டு அங்க வந்து சரி நான் அப்படி சொல்லுவேன் நீ வேணான்னு சொல்லிருக்கியா நாங்க வந்து நீ திட்டுவேன் ஆமா உண்மைதானே உண்மைதான்டா ஏன் அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு வந்தா சைட் அடிக்கிற அவளை அப்படி பாத்துக்கிற என்ன விளையாட்டா பண்றது வேற இது வேற ஏன் அவனுக்கு உன் மேல உள்ள லவ் இருக்குடி அவன் காமிச்சுக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு கூச்சமா இருக்கும் அதுலதான் விஷயம் இந்த கூச்சப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல நிறைய பேர் தங்கச்சி கல்யாணம் பண்ணிருப்பாங்க அது ஏதோ ஒரு படமே ஏதோ ஒரு படத்துல இந்த கலாபக்காக அதுலயும் அப்படித்தானே வரும். அதுல வாங்கிட்டு போவா என்ன அவ தங்கச்சி அவன்கிட்ட எதுக்கு அவளை மறைக்கிற இப்ப அவ என்ன அவளுக்கு என்ன குறை பல்லு மட்டும்தான் கொஞ்சம் சரி பண்ணா முடிஞ்சிச்சு உண்மையதான் சொல்றேன் டென்டிஸ்ட் கிட்ட போனா பல்லு சரி பண்ணிக்கலாம் வேற என்ன பிரச்சனை அவகிட்ட சொல்லு இல்ல விளையாடுறீங்க சீரியஸா புரியல சரு எனக்கா பல்லு சரி பண்ணிக்கலாம் உனக்கு உடம்பு குறைக்க முடியுமா நான் கம்பெனி பண்ணி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு உனக்கு இப்ப போலாமா இப்ப அவளுக்கு என்ன குறைங்கிற மூஞ்சி என்ன நாய் சரி சொல்லுங்க மாமா, எனக்கு என்ன குறை போலாம். எதனால என்ன வேணா சொல்லுங்க எதனால வேணாங்கிற சொல்லு சொல்லுங்க அவ கேக்குறாள் சொல்லு ஏய் உனக்கு அவன் பல்லு தாண்டி பிரச்சனை இந்த அவனுக்கு பல்ல இப்படி மாத்திடலாம் நேரம் மாத்திடலாம் சின்ன வயசுல இவனாலதான் என் பல்ல அப்படியாச்சு அதுக்கு அவ வருத்தப்பட்டிருக்காளா இப்பயும் அவன் பல்லு அப்படி இருக்க நீ வேணாங்கிறியா அந்த பல்ல மட்டும் கட்டிங்ல வச்சு எடுத்துடலாம் வேற ஏதாவது குறை இருக்கா அவளுக்கு சரி வேற என்ன குறை இருக்கு மூஞ்சி என்ன கொஞ்சம் சொறி பிடிச்சதா இருக்கு அது கொஞ்சம் உன்னை விட ஓகே தான் ஓகேதான் அவனுக்கு ஓகே தாண்டி உள்ள நடிக்கிறான் வெளியே சொல்றது தயக்கப்படுறான் வெக்கம் என்னால அப்படியே ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல bro வேற நினைக்கிறாப்ல வெறும் வெக்கம் தான் படுறான் வேற ஒண்ணும் இல்ல கஷ்டம் பேசுகிறா பேசு உன் நல்லது பண்ண போய் எனக்கு பேசு எதுக்கு பல்ல கிடைக்கிற ஏய் நான் அடிக்கணும் நீ என்ன அடிச்சிட்டு இருக்கிற அவளுக்கு ஓகே ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு வீடியோல சொல்லிடுவோம் வீடியோ ஆஃப்டர் ஆன் பண்ணிக்கோங்க சரி நேரம் கரலாம் சண்டை மாதிரி கருவேன் ஜாலியா கரலாம்
அஸ்வின் வந்து ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க போற 2ஆம் தரமா. ஓகே தானே? ஓகே ஓகே அவளுக்கே ஓகேங்கிறப்ப உனக்கு என்னடா? அவளுக்கே ஓகேங்களா? அங்கதான் தொங்கிட்டு இருக்கு. நான் சீரியஸா சொல்றேன், உங்க அக்கா என்கிட்ட செம்மையா அடி வாங்கி சாகணும். பரவாயில்லையா? எங்க அக்கா கட்டிட்டான யாரும் என்ன அடிக்க முடியாது. அவ பின்னாடி வந்துட்டு நான் தெரிய மாட்டேன். இல்ல அவளே நிறைய வாங்குவா. சரி ஓகே, என் தங்கச்சிக்காக நான் வாங்கிட்டு போறேன். வாங்குவா எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு அவ்வளவுதான். உனக்கு தானே ஜாலி அஸ்வின், ஏன் யோசிக்கிற? 2 பேரும் தனியா இருப்போம். இப்ப 3ஆவது எனக்கு புரியுது, ஏதோ பண்றீங்க, எனக்கு அது புரியுது. ப்ரோ போலாம், வீடியோ காட்டும். ஆமா அதெல்லாம் அப்புறம் பேசுறேன். இல்ல சரியா? இல்ல வேற முடிச்சுட்டு பேசிக்கலாம். என்ன முடிச்சிட்டு பேசிக்கலாம். என்ன முடிச்சிட்டு வீடியோ முடிச்சுட்டு பேசிக்கலாம். என்ன வீடியோ முடிக்க போறோம்? திரும்ப பேசுற நீ. கல்யாணத்துக்குலாம் ஓகே தாண்டி நடிக்கிறாங்க. சரி வீடியோ முடிச்சுட்டு பேசிக்கலான்ட்டேன். ரெடியா? சரி ஹாய் கைஸ், வந்து ஆரம்பிக்கலாம். ரெடி? ஹாய் கைஸ், வந்து இப்ப Ready? அஸ்வின் வந்து ரேகாவை லவ் பண்றான். ஆமா அதுதான் உண்மை. நீ மனசார லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் கிட்ட இருந்து நான் பாத்திருக்கேன். அவளை நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படியே சங்கடப்படுற? சரி, ஒரே வார்த்தை ஐ லவ் யூ. சாரு விடு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். மார்க் சொல்லிடலாம். டென்ஷன் ஆகுறாருல. சரி வீடியோ முடிச்சுட்டு போய் பேசலாம், வா உனக்கு இருக்கு, வா பேசலாம். கொடுமா வீடியோ முடிச்சுட்டு பாத்துக்கலாம். சரியா? ரெடி? டாப்ல உட்காந்து ரெடி 3 2 1. ஹாய் காய். நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு சரி எனக்கு என்ன? வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வீடியோ முடிச்சுட்டு பேசிக்கலாம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீடியோ நம்ம பேசணும். ஒரே வார்த்தை ஐ லவ் யூ மட்டும் சொல்லு. வீடியோ இப்ப இதுல என்ன இருக்கு? அவளுக்கு என்ன போற? ஓகே தானே அவ? ஓகே கன்ஃபார்ம் தானே? இதுக்கு எங்க அப்பாட்ட கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாம். அப்பா கொஞ்சம் கோவப்படும், தகவல் சமாளிக்கலாம். இந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ண அப்படி கோவப்பட்டாங்க. அது என்ன 2 பொண்டாட்டி சொல்லி ஏதோ நிறைய பொண்டாட்டி இருக்குல்ல. 3 பொண்டாட்டி இருக்காமா? அதிகபட்ச இல்லடா அடிக்கிற அடிக்கிற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோ. உட்கார்றா மாமா கிளம்ப போறான். நடுவில் உட்காந்து தப்பாயிடுச்சு. இப்ப நான் வந்து இவங்க சேர்த்து வைக்க போறேன். ஓகேதான் உங்களுக்கு கல்யாணம், அப்புறம் என்ன பிரச்சனை? ஓகேதான் வந்து கை மட்டும். சரி ஓகே, லேகாக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் எப்ப நாங்க வச்சுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜூலை 10 என் பர்த்டே. ஜூலை 10 அவ பர்த்டேன்னு வச்சுக்கலாம். அதுதான் சும்மா பூ வைக்கிற மாதிரி 18 போகுமாமா? இந்த பர்த்டே வந்து 18 15 அப்புறம் இவனுக்கு ஆசடி வெளியே சொல்ல மாட்டேங்கிறான், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இத வந்து ஒரு பிராங்கா வந்து எடுத்துக்கணும், ஓகேவா? நானும் லேக்கா சேர்ந்து உன்னை பிராங்க் பண்ணுவோம். சந்தோஷம். ஏன்டா நிஜத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அவனுக்கு நிஜமாவே உள்ள லவ் இருக்கு, வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கான், அவ்வளவுதான் விஷயம். சொல்லு. மனசான் பத்தி சொல்லுவீங்களா நீங்க? இந்த மூஞ்சி கல்யாணம் இந்த மூஞ்சி. அதனாலதான் சொல்றேன். எங்க அம்மா
எங்க அப்பா வீடியோ பாப்பாரு, பாப்பீங்களா? பார்த்து என்ன பண்ண போறாரு, லைக் இந்த போட்டு prank வந்து அவ்வளவு சீரியஸாலாம் வரவே இல்ல. இல்ல ஆக்சுவலா இது ஒரு இவன் இப்பெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான் அவ்வளவு சீக்கிரம், அதனால எனக்கு தெரியும் அப்பயாதான் இருக்கும். ஆனா முழுசு வீட்டுக்கு போய் பாத்துலான்னு பார்த்தேன். நான் எப்பவும் சும்மா அடிக்கடி இந்த மாதிரி இல்ல கொஞ்ச நேரத்துல அப்படியே ரியலுங்கிற ஒரு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ ரியலா ஏதோ பேசி நடத்திட்டா போல. எங்க அப்பா தான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பிராங்க் போது இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பிராங்க் தானாமா. ராமோ கண்மணி ஏய் போடா வெண்ண. சீரியஸா எடுத்துட்டு பயந்துட்டேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆன்ல வச்சீங்க, அப்பதான் நாங்க போறோம் இன்ட்ரெஸ்ட். நான் தான் சொன்னேன்ல, நிஜமாலே அவனுக்கு லவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது பயமா இருந்துச்சு, இப்ப அப்படி பயம் இல்ல. எப்பவுமே எங்க லட்சியம். பாய் பாய்.